வாக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, இன்னைக்கு தட்டாம்பூச்சிகளை பற்றி படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம இதில் இருக்கிறதே தட்டாம்பூச்சியா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, வித்தியாசமாக இருக்கேன்னு பார்ப்பீங்க. இது எவ்வளோ சைஸில் இருக்குன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய தட்டாம்பூச்சி. இப்போ இதை பற்றி நிறைய பேருக்கு ஐடியா கிடையாது. நிறைய பேர் ஓடோனில் அப்படின்னு உடம்புல தேய்ச்சிருப்பீங்க. ஓடோனில்னா கொசுவை விரட்டுற அந்த இது ஓடோனில். ஏன் அந்த பேர் வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது ஓடோனேட்ஸ், இதுலேருந்து தான் அந்த பேர் வந்தது. ஏன்னா இதோடைய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசு தான், முக்கியமான உணவு கொசு. மற்ற பூச்சிகளும் சரி. சார் இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இன்னும் நிறைய வித்தியாசமான தகவல் இருக்கு. இதோடைய குட்டி எப்படி இருக்குன்னா, மொத்தம் இது 3 ஸ்டேஜ் தான். பட்டாம்பூச்சிக்கு எத்தனை ஸ்டேஜ்? 4 ஸ்டேஜ். தட்டானுக்கு 3 ஸ்டேஜ் தான். ஒன்று முட்டை, இன்னொன்று ரெண்டாவது இதுக்கு என்ன இருக்குன்னா நிம்புன்னு ஒன்று இருக்கும், ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அது எங்க இருக்குன்னா தண்ணிக்குள்ளதான் இருக்கும். வெளியெல்லாம் முட்டை போடாது, வெளியெல்லாம் இருக்காது, உள்ளதான் அந்த நிம்பு இருக்கும். நிம்பு வளரும் போது என்னவா மாறிடும்னா தட்டானா மாதிரி பறந்து போயிடும். இதுதான் இதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் மெட்டமார்பிசம் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் மெட்டமார்பிசம் பட்டாம்பூச்சி எல்லாருக்கும் தெரியும். அதுல முட்டை இருக்கும், ஒரு புழு வரும், கேட்டர்பில்லரா மாறும், அது பறந்து போயிடும், வெளியே பறந்துடும். இது அப்படி இல்லை, 3 தான். ரைட், இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதுலயே தட்டான் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். நான் சின்ன பிள்ளையில என்ன நினைச்சேன்னா, இது தட்டான், இது குட்டி தட்டான். அதாவது குழந்தையா இருக்கும்போது இப்படி இருக்கும் போல, பெருசானதுக்கு அப்புறம் இப்படி ஆயிரும் போலலாம் நான் நினைச்சிருக்கேன். எல்லாரும் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்படி கிடையாது. இது தனி ஸ்பீசிஸ், இது தனி ஸ்பீசிஸ். மொத்தம் தட்டான்ல மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 6000 ஸ்பீசிஸ் இருக்கு. மொத்தமா ஓடோனேட்ஸ்ல 6000 ஸ்பீசிஸ் இருக்கு. அதுல 3000 அப்ராக்சிமேட்லி சொல்றேன், 3000 ஊசி தட்டான், 3000 ஸ்பீசிஸ் தட்டான்ல இருக்கு. இதுல எப்படி சார் இதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊசி தட்டானுக்கு கண்ணு, இந்த 2 தட்டானுக்கு கண்ணை வச்சு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இந்த ஊசி தட்டானுக்கு எப்படி இருக்குன்னா, நடுவுல இப்படி ஒரு இடம் இருக்கும், இந்த சைடு ஹெட்லைட் மாதிரி இருக்கும். எந்த ஹெட்லைட்னா டிராக்டர் ஹெட்லைட் இருக்குல்ல, நடுவுல இடம் இருக்கு, இந்த சைடு ஒரு ஹெட்லைட் இருக்கு, இந்த சைடு ஒரு ஹெட்லைட் இருக்கு. இப்படி இருந்தா அது ஊசி தட்டான். ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஸ்கூட்டர்ல ஒரே வண்டியில ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்படி இருந்தா அது தட்டான். இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நீங்க விரிச்சு இருக்கிறதையோ உடம்ப வச்சோலாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நீங்க ஊசி தட்டான்னு சொன்னோன்னா இதை பார்த்துட்டு இப்ப பாட்டிட்டெல்லாம் தாத்தாட்டெல்லாம் கேட்டு இது என்ன ஊசி தட்டானு கேட்டா, தட்டானா ஊசி தட்டானு கேட்டா ஊசி தட்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஊசியா இருக்கு. அதனால ஊசி தட்டான அந்த மீனிங் கிடையாது. கண்ணை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கும். கண்ணு 2 சேர்ந்து இருந்தா தட்டான், 2 தனித்தனியா இருந்தா ஊசி தட்டான். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இப்ப நீங்க புதுசா வாரீங்கன்னா இதோட பேர்கள்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.